முக்கிய செய்தி. புதுக்கோட்டை திருமயம் அருகே அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த எக்ஸ் தள பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். கடகதாரா, இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருநயம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜவஹர் அலி என்பவர் மீது லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்று அதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது எக்ஸ் தள பதிவில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளரும் அதே போல முன்னாள் அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினரும் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக செயலாளருமான சமூக ஆர்வலர் ஜாஃபர் அலி என்பவர் சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை அளித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் அளித்து 15 நாட்களுக்கு மேலாகியும் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்திருந்தும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்திருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்பொழுது அவரை சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கக்கூடிய செய்தி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மேலும் இந்த கொலை குற்றங்களில் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கனிம வள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவரை மட்டும் கைது செய்து காவல்துறையினர் திசை திருப்பி வருகிறார்கள் எனவும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த கனிம வள கொள்ளையின் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டி கொடுத்த மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் திமுக அரசு ஜாஃபர் அலி அவர்களை இறப்புக்கு நீதி வேண்டும், கனிம வள கொள்ளையரை மட்டுமின்றி அவர்களை கொடுத்த புகாரின் மீது ஜாஃபர் அலி கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தற்பொழுது தனது எக்ஸ் தள பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த படுகொலை விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கலாதாரா, சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலியினுடைய கொலைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் தள பதிவின் வாயிலாக அவர் பதிவிட்டிருக்கும் கண்டன அறிக்கையின் முழு சாரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.